நமச்சிவாயம் வாழ்க. மெக்கா நகர மக்களே, நான் ஒரு சித்தன். உங்கள் அரபு நாட்டில் காயகல்ப மூலிகைகள் இருப்பதை அறிந்து அவற்றை பற்றி ஆய்வு செய்து மருந்துகள் தயாரித்து மனித குலத்தின் நோயை தீர்க்கவே இங்கு வந்துள்ளேன். என்னை தவறாக கருதாதீர்கள். எனக்கு மத வேறுபாடெல்லாம் கிடையாது. நான் எல்லா மதங்களையும் நேசிப்பவன் என்றார் ராமதேவர். ராமதேவர் நாகப்பட்டினத்தில் மாசி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இளம் வயதிலேயே அஷ்டமா சித்திகளை கைவரப் பெற்றவர். சில சித்தர்களை தங்கள் உடல் கிடைத்துவிட்டு ஆன்மாவை மட்டும் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆங்காங்கு கிடைக்கும் உடலில் புகுந்து கொண்டு சேவை செய்வார்கள். ராமதேவர் மிகவும் வித்தியாசமானவர். முயற்சி முயற்சி முயற்சி, இதுவே அவரது தாரக மந்திரம். இந்த மந்திரத்துக்கு மாபெரும் பலன் கிடைத்துள்ளது. ராமதேவர் தன் உடலுடனே பிற தேசங்களுக்கு விரைவில் அடையும் சித்தியை பெற்றவர். ஒரு முறை இவர் கங்கை நீராட சென்றபோது சட்டைநாதரின் விக்கிரமம் அவருக்கு கிடைத்தது. அதை நாகப்பட்டினத்துக்கு கொண்டு வந்து ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்தார். சித்தர்களின் ஆசி. சில சித்தர்களின் தரிசனம் இமயமலை காடுகளில் அவருக்கு கிடைத்தது. அவர்கள் ராமதேவரிடம், சித்தனே, நீ மெக்கா செல். அங்கே ஏராளமான காயகல்ப மூலிகைகள் இருக்கின்றன. அவற்றை ஆய்வு செய்து மருந்து தயாரித்து மக்களின் பிணி தீர்க்கும் உன்னதமான பணியை செய் என்று வற்புறுத்தினர். ராமதேவரின் மெக்கா பயணம். அவர்கள் கட்டளையை ஏற்று ராமதேவர் தன் சித்தியால் மெக்கா சென்றடைந்தார். புதியவர் ஒருவர் நம் நாட்டுக்கு வந்ததும் அரபு நாட்டு மக்கள் அவரை ஏற்க மறுத்தனர். அரபு நாட்டவரை தவிர மற்றவர்களுக்கு அங்கு தங்கு அனுமதி கிடையாது என்று கூறி அவரை திரும்பி விடும்படி எச்சரித்தனர். நான் எல்லா மதங்களையும் நேசிப்பவன் என்று அவர்களிடம் சொல்லவே, மிகவும் நல்லது. அப்படியானால் நீங்கள் எங்கள் மதத்தில் இணைந்திட வேண்டியதுதானே? குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும். இவ்வாறு செய்தால் நீங்கள் இங்கு இருக்க அனுமதி தருகிறோம் என்று மெக்கால் மக்கள் கூறினர். அவ்வளவுதானே, அதை நான் செய்கிறேன் என்றார் ராமதேவர். அவருக்கு யாக்கோபு என்ற பெயரிட்டு தங்கள் மதத்திலே சேர்த்து கொண்டனர் அரபி மக்கள். ராமதேவர் சித்தர் இப்போது யாக்கோபு சித்தராகிவிட்டார். அரபு நாட்டில் கிடைத்த பல வகை மூலிகைகளை ஆய்வு செய்து அவற்றின் குணமும் குணப்படுத்தும் நோய்களை கண்டறிந்து அவைகளை குறித்து ஆய்வு எழுத ஆரம்பித்தார். சிறிது காலத்திலேயே அரபு மொழியை கற்று அந்நாட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் வைத்திய சிந்தாமணி என்னும் நூலை அரபு மொழியில் எழுதினார். அரபு மக்கள் அவரை போற்ற துவங்கினர். அவரிடம் பல மருத்துவ முறைகளை கற்றுக்கொண்டனர். போகரின் ஆணை. இந்நிலையில் போகர் சித்தர் அவர் முன் தோன்றினார். ராம்தேவா, நீ வைத்திய முறைகளை முழுமையாய் அறிந்து கொண்டு விட்டாய். இனி நீ நாடு திரும்பு. சதுரகிரி மலைக்கு சென்று இந்த மூலிகைகளின் ஆய்வு செய்தது குறித்து எழுது. மென்மேலும் சதுரகிரி மலையில் உள்ள மூலிகைகளையும் ஆய்வு செய் என்றார். சதுரகிரி விஜயம். அதன்படி ராமதேவர் சதுரகிரி மலை வந்து சேர்ந்தார். தனது சீடர்களிடம் போகரின் அறிவுறுத்தலின்படி 10 ஆண்டுகள் ஒரு சமாதிக்குள் இருந்து பலவான மூலிகைகளை ஆய்வு குறித்து செய்ய போகிறேன். நான் வரும் வரை நீங்கள் சமாதி வாசலில் காத்திருங்கள் என்றார். 10 ஆண்டு காலம் சமாதிக்குள் இருக்கும் ஒருவர் எப்படி திரும்புவார்? இது சாத்தியமல்ல என்று நினைத்த சீடர்கள் அவர் சமாதிக்குள் சென்றதும் அங்கிருந்து சென்று விட்டனர். ஒரே ஒரு சீடர் மட்டும் தன் குரு நிச்சயம் திரும்புவார் என்று நம்பி சமாதி வாசலில் காத்திருந்தார். சமாதிக்குள் சென்ற சித்தர் மூலிகைகளை ஆய்வு செய்தார். சமாதிக்குள் இருந்தே யாரும் அறியாத வண்ணம் பல்வேறு இடங்களுக்கு சென்றார். ஒரு முறை சமாதிக்குள் இருந்த கலங்கிநாதர் சித்தரை தரிசித்தார். அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் ராமதேவருக்கு போதித்தார். ஆக ராமதேவர் சித்தர் மிக பெரிய ஞானியாக திகழ்ந்தார். சமாதியில் இருந்து மீண்ட அற்புதர். எதையும் செய்யும் ஆற்றலை பெற்ற பிறகு அவர் சொன்னபடியே சமாதிக்குள் இருந்து 10 ஆண்டுகள் கழித்து வெளிப்பட்டார். தன்னுடைய சீடர்கள் தன்னை நம்பாமல் சென்றதை பற்றி அவர் சிறிதும் வருத்தப்படவில்லை. ஒரே ஒரு சீடன் விசுவாசத்துடன் தங்கியிருந்தது பற்றி சந்தோஷம் கொண்டார் அவர். சீடனே, மற்றவர்கள் என்னை தூற்றிவிட்டு சென்றது பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் எத்தனை ஆண்டு காலம் இந்த சமாதிக்குள் தங்கி மூலிகை ஆய்வு செய்தாலும்
நோய் தற்காலிகமாக குணப்படுத்தப்பட்டாலும் பல 100 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் சம்பவிக்கத்தான் செய்யும். இந்த கருத்தின்படி பார்த்தால் நமது குரு தேவையில்லாமல் சமாதிக்குள் அமர்ந்து மூலிகைகளை ஆய்வு செய்கிறார் என்று அவர்களுக்கு தோண்டியிருக்கும். அது நியாயமான சிந்தனைதானே. இருப்பினும் வாழும் காலத்தில் மனிதன் சுகமாக வாழவே இந்த ஆய்வை நான் மேற்கொள்கின்றேன். நான் மேலும் 30 ஆண்டு காலம் சமாதியில் இருக்கப் போகிறேன். மூலிகைகளை ஆய்வு செய்ய தொடருவேன் என்று சொல்லிவிட்டு சமாதிக்குள் சென்று விட்டார். அந்த சீடன் அங்கேயே காத்திருந்தான். அழகர் மலை வாசம் செய்யும் ராமதேவர் 30 ஆண்டு காலம் கழித்து வெளிப்பட்ட சித்தர் பொறுமைக்கார சீடனுக்கு தன் கற்றதையெல்லாம் போதித்தார். அந்த சீடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவனது பொறுமைக்கு மிகுந்த பரிசு கிடைத்தது. இதனிடையே ராமதேவர் சமாதிக்கு சென்ற பிறகு அவரை நம்பாமல் சென்ற சீடர்களின் பார்வை பறிபோய்விட்டது. அவர்களும் சித்தர்களை வணங்கி மன்னிப்பு கேட்டு பார்வைப்பட்டனர். அவர்களிடம், நான் இப்போது நிரந்தர சமாதிக்கு செல்கிறேன். அழகர் மலையில் சமாதியாகிவிட்டு மக்களுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அங்கேயே ஜீவ சமாதி ஆனார். ராமதேவ முனிவர் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் வாழும் காலம் 700 ஆண்டுகள் 6 நாட்கள் ஆகும். ஒவ்வொரு மாதமும் பூத நட்சத்திரத்திரண்டு அருள் சித்தர் திரு ராமதேவர் அருள்பீடம் குளிவரனால் கைலாசநாதராய் அருள்பளிக்கும் திரு ராமதேவர் சித்தருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் திரு ராமதேவர் சித்தருக்கு மாசி மாதம் பூர நட்சத்திரத்தன்று குரு பூஜை விழாவானது சிறு அருள் சித்தர் திரு ராமதேவர் ஆன்மீக பீடம் குழுவினரால் அபிஷேகம், ஆராதனம், அன்னதானம் என சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஓம் ராமதேவர் சித்தர் திருவடிகள் சரணம்.